ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோன்னா அப்கமிங் சூப்பர் ஸ்டார் நடித்த லைக் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ண படம். இதுலேருந்து என்ன பண்ண பார்க்க ஸ்டோரியாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு இன்டர்வியூ பார்த்துருந்தேன். அது ஒரு ஷார்ட் கிளிப்பு. என்னென்னா 12 வருஷம் ஒரு 10 வருஷம் ஆகிட்டுருக்கோம். போடா போடியும் போடா போடியும் துப்பாக்கி வந்து ரிலீஸ் ஆச்சு ஒரே நாளில். அப்போ வந்து விக்னேஸ்வரன் சொல்லுவார், இது மாதிரி விஜய் சார் துப்பாக்கி படத்தில் வந்து 12 பேரை சுட்டிருப்பாரு, ஆனால் அது 12 பேர் இல்லை, 13 பேர், 13வது ஆள் நான் தான், என்னையும் சேர்த்து சுட்டாருன்னு சொல்லியிருப்பாரு காமெடியாக. அதே மாதிரி என்ன ஆகிப்போச்சு, எல்ஐகே படம் வந்து 10ஆம் தேதி ரிலீஸு, April 10. ஜாலியாக இருந்தாங்க. April 3 வந்து ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இது. ஆனால் April 10 வந்து ரிலீஸ் டேட்டை மாற்றுறாங்க ஒரு ப்ரோமோ போட்டு. அதுக்கு ஏகப்பட்ட ரீசன்லாம் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு ஒரு ரூமராகவே போயிட்டுருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக தெரியல. அதுக்கெலாம் நம்ம போவேணாம். என்னாச்சுன்னா, இது வந்து சொல்லிட்டு இருந்தாரா இந்த மாதிரி 10 ரிலீஸ் ஆகுதுன்னு. ரிலீஸ் ஆகிற April 10 படம் ரிலீஸு. April 9 வந்து ஜனநாயகன் வந்து லீக் ஆகிடுச்சு. ஆன்லைனில் ஃபுல்லாக லீக் ஆகி எல்லோரும் வந்து அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அதை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே அதை பற்றி போயிட்டுருக்கேன். இதனால சிரிச்சிட்டே சொல்கிறேன்ற மாதிரி நான் ஏன் அதை சிரிக்கிறேன்? இருங்க, வெளியே தான் சிரித்த மாதிரி முடிஞ்சிருக்கு, ஆனால் உள்ளே அழுதுகிட்டு இருக்கேன். நம்புங்க. அது மாதிரி வந்து ஆயிடுச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆனதே யாருக்குமே தெரியல. ஏன்னா எல்லோரும் ஜனநாயகன் பற்றி நியூஸில் ஜனநாயகன், இன்ஸ்டாகிராமில் ஜனநாயகன், யூடியூப்பில் போனால் ஜனநாயகன் லீக்குன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் ஜனநாயகன் பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த படத்தை பற்றி இப்போ யாருமே பேசல. இந்த படம் வந்துட்டு போனதே யாருக்குமே தெரில. ஆனால் ஃபஸ்ட் டே கலெக்ஷன் வந்து 7 கோடின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது நிஜமானு சொல்லிட்டு தெரியல. அப்படி வந்து போயிட்டு இருந்துச்சு. சரி, இப்போ இதெல்லாம் முழுங்க. இப்போ கதைக்கு வந்து போவோம். கதை வந்து மொக்கை அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் கதை எனக்கு என்ன பிடிச்சிச்சுன்னா, இப்போ வந்து எல்லோரும் வந்து 2040 இருக்கோம். அங்கே வந்து எல்லாமே ஹைடெக்காக இருக்குது. இப்போ எல்லோரும் வந்து ஃபோனில் தான் லவ் பண்ணுவாங்க. இப்போயே எல்லாம் ஃபோனில் தான் லவ் பண்ணிட்டுருக்காங்க. அந்த 2040 அதே சொல்கிறாங்க. ஆனால் அது எப்படின்னா, ஒரு ஆப் மூலிமா லவ் பண்ணுவாங்க. அது வந்து ரிங் மாதிரி இருக்கும். அந்த ரிங் வந்து நம்ம விரலில் போட்டுக்கிட்டால் நம்ம ஆப்போசிட் சென்டரும் வந்து அந்த ரிங்கை வந்து போட்டுப்பாங்க. போட்டுட்டு இது மாதிரி கை கொடுத்தா வந்து கமிட்டடு, இப்படி ஹேண்ட் ஷேக் பண்ணால் வந்து ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னோ சொல்லுவாங்க. அதை வந்து இப்படி பண்ணிட்டா பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இது இருக்குது. அது வந்து நீங்கள் வந்து எப்படி உங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபீடை வச்சு உங்களை டிசைட் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி உங்கள் அந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு எவ்வளோ லவ் ஸ்கோர் வருதோ அதை வச்சு உங்களை வந்து டிசைட் பண்ணுவாங்க. இதுதான் கதை. அப்படி வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து அந்த ஃபோனில் வந்து யாரெல்லாம் ப்ரொமோஷன் வந்து தப்பான ப்ரொமோஷன் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து ஜெயில் மாதிரி ஒரு இடத்துல போட்டுருவாங்க. என்ன மாதிரி இடம்னா, அந்த இடத்துல நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது, எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து அங்கே நார்மல் கால் ஆடணும், அதுதான் உங்களுக்கு தண்டனையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் வந்து யோசிச்சு வச்சுருந்தேன் சொல்லணும்னு சொல்லிட்டு, ஒரு 10 லைனு, ஆனால் மறந்துட்டேன். சரி, இப்போ கதைகள் போய்டுவோம். இப்போ அது மாதிரி வந்து இருக்கவங்க தான் பிரதீப்பும் அவங்க அப்பா சீமான் அவர்களும் வந்து அந்த ஜெயிலில் வந்து நடந்து கொண்டிருப்பார்கள். அந்த ஜெயிலுக்கு வந்து ஹீரோயினும் போவாங்க, ஹீரோயின் அம்மாவும் போவாங்க. அங்கே போயிட்டு எப்படி இவங்க வந்து திருப்பி திருந்துறாங்க. எஸ்ஜே சூர்யா வந்து இதில் வில்லனாக என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் கதை. எஸ்ஜே சூர்யா தான் அந்த எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, அந்த ஆப்போட ஓனர். அவர் தான் வந்து இதில் வில்லனாக வருவார். ஏன்னா பிரதீப் வந்து அந்த ஜெயிலில் வந்து நடத்துகிறவர். ஜெயிலில் ஒரு நல்ல இடம் தான், அந்த கதைப்படி அது ஜெயில். ஆனால் அந்த நடத்துகிறவர் இவர் தான். இவர் எப்படி வந்து எல்லோரும் ரிகவர் பண்ணி 6 மந்த்தில் வந்து ரிகவர் பண்ணி அனுப்புவாங்க. ஃபோன் யூஸ் பண்ணாமல் நார்மல் பீப்புளாக அனுப்புவாங்க. எப்படி விக்னேஷ் சிவன், நயன்தாரா வந்து நார்மல் பீப்புள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்களோ, இவங்களை வந்து நார்மல் பீப்புளாக ஆக்கி அனுப்புவாங்க. அதை வந்து விக்னேஷ் சிவன் வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டாரு. என்னவரை நார்மல் பீப்புள்னு சொல்லுவேன்னு. அதனால் இதையே ஒரு கதையாக எடுத்து வச்சிட்டாரு. இதுதான் இந்த கதை. அதில் வந்து என்னென்ன பிரச்சனை வருது, என்னென்ன ட்விஸ்ட் வருது, என்னென்ன டேர்னிங் பாயிண்ட் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அது எல்லாமே வந்து கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் ரொம்ப வந்து யோசிக்காதீங்க. இந்த படம் வந்து ஒரு 2 hours 40 minutes இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து ஷார்ட் பண்ணி 2 hours முடிச்சிருந்தா அந்த படம் வந்து ஹிட்டாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இழுத்து எப்படா முடியுன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு சீனும் வந்து ரொம்ப லாங்காக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் ஷார்ட்டாக தான் இருக்கும். அது மாதிரி எல்லாருக்கும் தோண ஆரம்பிச்சிச்சு. பாட்டு எல்லாமே ஜாலியாக தான் இருந்துச்சு. இவங்க கிருத்தி ஷெட்டியை வந்து ஃபஸ்ட்லாம் கிருத்தி ஷெட்டி எங்கேயாச்சும் அந்த ஃபோட்டோ இல்லை அந்த சாங்ஸ் கிளிப்பிங்ஸில் தான் பார்ப்பேன். அதனால் அப்போல்லாம் வந்து அவங்கள பார்க்கும்போது அழகாக இருக்காங்க, செம்மையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஆனால் இந்த படத்தில் ஃபுல்லாக பார்க்க
பார்க்க தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்க்க தான் எனக்கு வந்து பிடிக்காத மாதிரி இருந்துச்சு. ஏன்னு சொல்லிட்டு தெரியல. உங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சா, இல்லை பார்க்க உங்களுக்கு அழகாக தான் தெரிஞ்சாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. இல்லை இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. சீமான் வந்து அரசியல் பேச வேணாம். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.